பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பாண்டியன் ஒரு திட்டம் போட்டு ஒரு இதில் போனார். ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே வேறு. ஸோ கல்யாண புடவையே 1,00,000 தாண்டிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பாண்டியன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பொண்ணு வீடு என்னமோ பெரிய பணக்கார குடும்பம் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மீனா, ராஜி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாச்சும் காசை கம்மி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாலையும் முடியவே இல்லை. ஃபைனலாக பொண்ணு வீடு பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்பவுமே காஸ்ட்லியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா 2,000 3,000 இந்த மாதிரி தான் புடவை எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரெஸ்ஸோட செலவு எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா? 3,25,000 வந்திருக்கு. 1,00,000க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு போனாப்புல இப்போ 3,25,000 வந்ததுனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இருந்தாலும் பணம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாப்புல, கட்டிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு வீடு கிளம்பலான்னு போகிறப்ப வாண்டடாக இவங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க எல்லாருமே சேர்ந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போக அங்கே ஒரு பில்லு வந்துடுது. ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிவிட்டு வீட்டில் உக்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். ஸோ இந்த பொண்ணு வீடு பார்த்திங்கன்னா எல்லா செலவுமே மாப்பிள்ளை தலையில் தூக்கி போட்டுருது. இப்போ கல்யாண செலவு வேறையாக வரப்போகுது. அதில் பாதி அமௌண்ட்டு தரமாட்டாங்க கண்டிப்பாக. அதையும் ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அதையும் பாண்டியன் தலையிலேயே தான் கட்ட போகிறாங்க. ஸோ போக போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.